நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ வந்து ஸ்டார் விஜய் அப்படின்னாலே நம்மளோட அந்த தனித்துவம் என்னன்னு பார்த்தா புதுசா பயங்கரமான ஒரு டேலண்ட் எங்கேருந்தோ கிளம்பி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயங்கர பெருசாயிடுவாங்க. அதுக்கப்புறம் புது ஃப்ரெஷ் டேலண்ட் நம்ம வந்து எப்படி தான் தேர்ந்தெடுத்தாலும் அந்த பழைய டேலண்ட் எப்போதுமே நம்ம மைண்டில் இருப்பாங்க. அப்படி சீசன் எல்லாம் புதுசாக வந்துட்டு இருக்கிற அந்த டேலண்ட் தான் வந்து ஃபைண்ட் ஆஃப் த இயர் அப்படிங்கிற இந்த அவார்ட் மூலமாக அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க போகிறோம். இந்த விருதினை வழங்க திரு கானா பாலா அவர்களை அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அவார்டு நீங்கள் தான் சார் விருது அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ மேலில் யார் இதை வாங்க போகிறாங்க? பிரதர் ரியோ ரியோ. ரியோ, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு மச்சான். ஸோ பயணம் ஆரம்பித்த இடத்துல இருந்தே பெஸ்ட் ஃபைண்டுக்கான ஒரு விருது. ரொம்ப அண்ணே ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்குது, பரவாயில்லண்ணே? ஓகே, ரொம்ப ஒரு 2 நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த அவார்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா பிரவீன்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஆனால் இந்த அவார்டை வந்து நான் சரவணனுக்காக எடுத்துக்கிறத விட கணக்காணும் காலங்கள் பழனிக்காக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா விஜய் டிவின்னு இல்லை, மொத்த டிவி இண்டஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு நான் கால் எடுத்து வச்சது நிறைய பேர் வந்து என்ன இது மென்ஷன் பண்ணுறது தப்பாக கரெக்டானு கூட தெரில, ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நிறைய பேர் வந்து என்னை ஒரு ஆங்கராக தான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணீங்க. இப்போது ஒரு நடிகனாக ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த நடிகனுக்கான அங்கீகாரத்தை முதல்ல எனக்கு கொடுத்தது கணக்காணும் காலங்கள் டைரக்டர் பிரவீன் சார். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஆங்கராக தெரியும், பட் ஃபஸ்ட்டு வந்து புதிய முகம் அப்படின்ற ஒரு காம்படிஷன் விஜய் டிவியில் நடந்தது. அதோட டைட்டில் வின்னர் நான். ஸோ அதில் டைட்டில் வின் பண்ணால் கணக்காணும் காலங்கள் நடிக்கலாம் அப்படின்றது தான் அந்த காம்படிஷன். ஸோ அதில் வந்து வின் பண்ணி என்னை பழனியாக வந்து உருவாக்கி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ ரியோவா இப்போ வரைக்கும் நிற்க வச்சுருக்காரு பிரவீனனா. அதுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்டு ரொம்ப முக்கியமாக இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கு அப்படின்னா, ஒரு பையனை திடீர்னு கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இந்த பையனை வந்து ஹீரோவாக போட்டு நம்ம வந்து சீரியல் பண்ணலாம், நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ டேரக்டராக அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லிடலாம். ஆனால் காசு போடுற முதலாளி வந்து ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லணும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். என் மூஞ்ச தடவை பார்க்கும்போது ஓகே இப்போ பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உடனே அக்செப்ட் பண்ணார். அதுக்கு என்னோட முதலாளி வெங்கடேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை நம்பி பணம் போடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்டு நீங்கள் சரவணன் மீனாட்சி சீரியலில் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக வர்றதுக்கான காரணம் த மச் டேலண்டட் சரவணன் தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் த கைண்ட் கோஆப்ரேஷன் இன் த ஷூட்டிங் ஸ்பாட். கடைக்கோடியில் இருக்க யாரை வேணாலும் கொண்டு வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாற்ற முடியுன்றத ஒவ்வொரு தடவையும் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க விஜய் டிவிக்கு நன்றி. இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே சொன்னதில்லை. என்னோட அப்பா ஒரு டிரைவர், அவர்னால இப்போ அவரோட தொழிலை கூட கரெக்டாக பண்ண முடியாது, ஏன்னா அவர் கொஞ்சம் கூணு முதுகாக இருப்பார். என்னோட அம்மா டெய்லர், ஒரு டிரைவரோட பையன் உங்கள் முன்னாடி இப்படி நிற்கிறேன்.